ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துருக்க ஆன்சர் ரீசன் இப்போ இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் நியூ ஒரு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ தான் வந்து நியூ யூஸராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வரும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு வந்து போய்டுங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பார் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ளிப்கார்ட்டில் அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் ரிசல்ட்டில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சஜஷன் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்டை. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டேன். கீழே வந்து பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் கேட்டது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் செக்ஷன் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்கேன் அட்ரஸு. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆட் அட்ரஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வருங்கிறத சொல்கிறேன். அந்த ஆட் அட்ரஸ்னு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும் ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகுது. இந்த ஆட் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து மேண்டட்ரியாக வந்து என்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி, உங்களுடைய ஹவுஸ் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பில்டிங் நேமு, அதுக்கப்புறம் வந்து ரோட் நேம், இந்த மாதிரி வந்து லேண்ட்மார்க் மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்ரஸ் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியாவுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் லேண்ட்மார்க்கு. ஸோ அந்த லேண்ட்மார்க்கை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அதையே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸாகவும் கொடுக்கலாம். அங்கே ஏதாச்சும் லேண்ட்மார்க்கு ஒரு அந்த பில்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து நீங்கள் அட்ரஸாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் நம்பர் இது வந்து உங்களுக்கு யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வில்லேஜ் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் வந்து ரீச் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ண முடியாது. அதனால் இந்த சஜஷன் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்டியில் இருக்க ஏதாச்சும் ஒரு லேண்ட்மார்க் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அட்ரஸோ இல்லை ஒர்க் அட்ரஸோ அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த 2 காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்க அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. 2 மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி 2 நம்பரை வந்து கொடுத்துருங்க. ஒரு நம்பர் ஆக்டிவில் இருக்குது அப்படின்னா ஓகே. சப்போஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அது ஒர்க் ஆகிறதில்ல அப்படின்னா 2 மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்ரஸ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து டெலிவர் ஹியர்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஷிப்பிங் சார்ஜ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா கீழே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். தென் இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பே பண்ணிடலாம். பே பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறது மூலிமா ஒரு 2 டே 1 டேக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். முன்னாடியே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். சப்போஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுக்குறேன். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா நம்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து எனக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பைன்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக நம்ம எப்படி ட்ராக் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி ஹோம் பேஜில் இருக்கீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆல் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்குது டுமாரோ எனக்கு வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ஒரு ப்ராடக்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆகும் போதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் எனக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஷிப் ஆகும்போது டெலிவரி ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா
இப்போ அவுட் ஃபார் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகுதோ அந்த டேட்டில் மார்னிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 to 11 உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடலாம். ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கொரியர் பாய் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் தானே அப்படின்னு வெரிஃபை பண்ணி எந்த பிளேஸுக்கு வந்து வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாகவே கேட்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக ஆன் டைமில் நீங்கள் வந்து அந்த டேட்டில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிளுக்காக இந்த வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ரொம்பவே வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு இயர்ஃபோனு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கி அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட ஐ கார்டு என் கார்டெலாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் சம்மந்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த ஆஃபர் பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கில் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட என் கார்டு ஐக்கெல்லாம் நான் கொடுக்குறேன், நான் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.